Welcome to the practical session of dictionaries. So இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டிக்ஷனரி கிரியேட் பண்ணுவோம். ஸோ டிக்ஷனரி கிரியேட் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ கர்லி பிரேசஸ் இருக்கணும், ஒரு கீ இருக்கணும், கோலன் வேல்யூ இருக்கணும். இதுதான் வந்து ஒரு கீ வேல்யூ பேர். ஓகே, ஸோ இந்த கீயில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நேம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். நேம் வந்து ஏதோ ஒரு பேர், யாரோ ஒருத்தர் ஜான். ஓகே, ஸோ லெட் இட் பி ஜான். சாரி, JOHN. ஸோ இது கூட இன்னும் ஒரு சில ப்ராப்பர்ட்டியெல்லாம் நான் ஆட் பண்ண போகிறேன். கிளாஸ். ஓகே, ஸ்டாண்டர்ட், எந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட். ஸோ 10th வந்து இன்டிஜராக வச்சுக்கலாம். இன்னொரு கீ வந்து இவரோட சப்ஜெக்ட், மேஜர் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மேஜ் SUB சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஸோ இந்த டிக்ஷனரியை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த டிக்ஷனரியை நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? டிக்ஷனரி அப்படியே வந்து பிரிண்ட் ஆகணும். கரெக்டாக? ஸோ index.py பிரிண்ட் பண்ணும்போது என்னோட டிக்ஷனரி தான். இதை வந்து டைப்பாக போட்டு பார்த்தா டிக்ட் கிளாஸில் இருந்து வரும். ஓகே, ஸோ இப்போ இருக்கிற இந்த டிக்ஷனரியை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் நேம் கீயை வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். கீயை வச்சு ஆக்சஸ் பண்ணும்போது ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூ வந்துச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் நேம்ன்ற கீயை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கீயை வச்சு நான் ரன் பண்ணும்போது ஜான்ற அவுட்புட் எனக்கு வந்துருச்சு. நேமோட வேல்யூ, அதாவது இந்த கீயோட வேல்யூ தான் எனக்கு வந்து ஜான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இதுதான் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ இல்லாத ஒரு கீயை நான் போட்டிருந்தேன்னா எனக்கு என்ன சொல்லணும்? எரர் சொல்லும். என்ன எரர் சொல்லுதுன்னா கீ எரர். ஓகே, கீ எரர் இஸ் நத்திங் பட் டிக்ஷனரியில் யூஸ்வலாகவே கீ எரர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம கொடுத்துருக்கிற கீ வந்து டிக்ஷனரியில் இல்லைன்னு அர்த்தம் பை டிஃபால்ட்டாக. அதுதான் கீ எரர். ஓகே, ஸோ அதுதான் வந்து இப்போ அந்த எரர் மெசேஜ் சொல்லுது நீங்கள் கொடுத்துருக்கிற கீ இல்லை அப்படின்னு. ஸோ இதை நம்ம அப்படியே முடிச்சு வைக்கிறோம். நெக்ஸ்ட், இப்போ எப்படி டிக்ஷனரி கிரியேட் பண்ணணும், எப்படி டிக்ஷனரியில் இருக்கிற எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டோம். நம்ம தியரி செஷனில் சொல்லியிருந்த ஒரு டிக்ஷனரி வந்து மியூட்டபிள் தான், அதனால வந்து அதில் இருக்கிற டேட்டாவெல்லாம் மாற்ற முடியும் அப்படின்ட்டு. இப்போ நான் போய்ட்டு என்ன பண்ணால் பையன் வந்து பாஸ் பண்ணிட்டான், 10th லெவல்த்து போகிறான். ஸோ அப்போ நான் என்ன பண்ணி ஸ்டாண்டர்டாக அப்டேட் பண்ணணும். அதை எப்படி அப்டேட் பண்ணலாம்? ஸோ டிக்ட் ஆஃப் STD. ஓகே, ஸோ STD ஈக்குவல் டு இந்த இடத்துல லாஸ்ட்டாக. ஓகேவா? இந்த இடத்துல வந்து ஈக்குவல் டு போட்டு 10th 11th சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணிடுவேன். இப்போ நான் வந்து டிக்ட் அப்டேட் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு என்ன ஆகணும்னா வந்து பிரிண்ட் ஆகிட்டு 10 வந்து 11 பிரிண்ட் ஆயிரும். இங்கே பார்த்தா தெரியும். இப்படி தான் நம்ம ஒரு அப்டேட் பண்ணணும். இந்த கீயில் நம்ம எந்த கீ வேல்யூ பேரை நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம அந்த கீயை வச்சு தான் அப்டேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேல்யூ உங்களுக்கு என்ன ஆகும்? டிக்ஷனரி அப்டேட் ஆகிடும். நமக்கு எப்படி என்னவோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் யூஷுவல் வே. இப்போ வந்து டெலிட் டிக்ஷனரிலேருந்து இப்போ நம்ம டெலிட் பண்ண போகிறோம். எப்படி டெலிட் பண்ணலாம்னா யூஸ்வலாக டெலிட் பண்ணணும் அப்படின்னாலுமே டெல்லி கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். டெல்லி இப்போ நம்ம டிக்ஷனரி தானே, டிக்ஷனரி ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்றத பார்க்கணும். டிக்ஷனரி ஆப்ஜெக்ட்டில் எனக்கு தேவையில்லாதது மேஜ் சப்ஜெக்ட் நான் யூஸே பண்ணல இது வரைக்கும், அதனால தான் க்ரியேட் பண்ணேன். இப்போ வந்து இதை நான் டெலிட் பண்ணிட்டேன். டெலிட் பண்ணதுக்கப்புறமா நான் பிரிண்ட் பண்ணுவேன். இங்கே வந்து திரும்ப அதே ஃபைலை பிரிண்ட் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா நேமு ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் இருக்குமே தவிர மேஜர் சப்ஜெக்ட் இருக்காது. அதுக்கு என்ன காரணம்னா மேஜர் சப்ஜெக்ட்டை நம்ம டெலிட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ வந்து எதுவுமே போடாமல் நான் வெறுமனே டிக்ஷனரி அப்படின்னு சொல்லி மட்டும் போட்டுறேன். இந்த மாதிரி போட்டுட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ண எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு எரர் சொல்லும். என்ன அர்த்தம்னா இங்கே பார்த்தா தெரியும், நேம் எரர். நேம் டிக்ட் இஸ் நாட் டிஃபைன் மீன்ஸ் நம்ம டிக்ஷனரி கிரியேட் பண்ணோம், டெலிட் டிக்ட் அப்படின்னு சொல்லி போடும்போது அந்த டிக்ஷனரி என்டையராக டெலிட் ஆயிடும், ஸ்பெசிஃபிக் கீ மட்டும் டெலிட் ஆகாது. ஓகேவா? அதனால தான் டெலிட் டிக்ஷனரி. எதை டெலிட் பண்ணுறதுனாலுமே கொஞ்சம் ப்ராப்பராக நம்ம வந்து சின்டாக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, நம்ம எல்லாம் டெலிட் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சு டெலிட் பண்ணணும். இந்த மாதிரி ரன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்? டிக்ஷனரியே இருக்காது. இல்லாத ஒரு ஆப்ஜெக்ட்டை நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு எரர் சொல்லுது. அப்போனா இந்த டிக்ஷனரி யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு தான் கம்பைலர் எரர் சொல்கிறான். ஓகே, அதை இன்டர்பிரட்டர் பில்ட் ஆகும்போது எரர் சொல்கிறான். இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த எரர் சொல்லுது. பில்டுன்னு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, டெலிட் முடிச்சிட்டோம். இப்படி தான் வந்து டெலிட் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் நான் ஒரு சில மெத்தட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம அந்த மெத்தட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ பிரிண்ட் டிக்ட் லாஸ்ட்டில் இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து கெட்டுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ கெட் எதுக்கு நான் வந்து ஒரு கீயை வச்சு நான் வந்து கெட் பண்ண போகிறேன். என்கிட்ட இருக்கிற கீ என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். கெட்டுன்ற இந்த மெத்தட் வந்து ஆக்சுவலாக கீயை தான் அக்செப்ட் பண்ணணும். என்ன கீ? நான் நேம் பாஸ் பண்ணுறேன். இப்போ இந்த நேம் பாஸ் பண்ணால் இது எனக்கு ஒரு வேல்யூ தருமா, அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஏல வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஏல ஸ்டோர் பண்ணுறேன். ஏல என்ன வருது அதை நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து பைத்தான் index.py போட்டேன்னா எனக்கு வந்து ஜான் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். நம்ம வந்து இண்டெக்ஸை வச்சு டிக்ஷனரிலேருந்து டேரெக்டாக நம்ம
ஸ்கொயர் ப்ரேசஸ் யூஸ் பண்ணி போடும்போது நமக்கு ஒரு எரர் அடிச்சது இல்லை. ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எரர் வரல, நன்னுன்னு சொல்லிட்டு வருது. இதுதான் யூஷுவல் வே, இதுதான் வந்து ஒரு குட் ப்ராக்டிஸும் கூட. எப்பவுமே ஒரு டிக்ஷனரிலேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறோன்னா ஒன்று நீங்கள் ட்ரை கேட்ச் பிளாக்ல போட்டு ஆக்சஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் ட்ரை கேட்ச் பிளாக்ல போட்டு ஆக்சஸ் பண்ண வேணாம், டேரெக்டாக எடுக்கிறோன்னா நீங்கள் கெட் யூஸ் பண்ணி தான் போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நன்னு ரிட்டர்ன் ஆகும், ப்ரோக்ராம் கிராஷ் ஆகாது. அப்படி இல்லைன்னா எரர் வந்து ப்ரோக்ராம் கிராஷ் ஆகிடும். மேக் ஏ நோட் ஆஃப் இட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து git டாட் கிளியர். கிளியர்னு நம்ம ஒரு மெத்தட் பார்த்தோம், அந்த மெத்தடை இப்போ ரன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ரன் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல டிக்ட்ன்றதை பிரிண்ட் பண்ணுறேன். இந்த பிரிண்ட்டில் ஏவையும் பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகே, நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நன்னுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகுது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எம்டி டிக்ஷனரி வந்து ரிட்டர்ன் ஆகுது. இதுக்கு என்ன அர்த்தம்னா கிளியர் மெத்தட் வந்து எதையுமே உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணல, அதனால நன்னு. ஏன் எம்டி டிக்ஷனரி வருதுன்னா நான் வந்து டிக்ஷனரியை கிளியர் பண்ணியிருக்கேன், டிக்ஷனரியை டெலீட் பண்ணல. ஓகே, எப்பவுமே ஒரு டிக்ஷனரியை கிளியர் பண்ணால் உள்ளே இருக்கிற கண்டென்ட் எல்லாம் போயிட்டு எம்டி டிக்ஷனரி இருக்கும். அதுதான் இங்கே எம்டி டிக்ஷனரியை வந்து இங்கே ரெப்ரசென்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து டிக்ஷனரி, ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு மெத்தட் இருக்குது, அதை மட்டும் பார்த்துடலாம். இப்போ வந்து காப்பின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தோம் இல்லையா, நம்ம அதை பார்க்கலாம். dict1 = dict டாட் காப்பி. ஓகே, ஸோ காப்பின்னு சொல்லி போட்டேன். இப்போ என்கிட்ட டிக்ஷனரி ஒன்று, dict1 ஒன்று. ஓகே, ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ரெண்டுமே ஒரே வேல்யூ பிரிண்ட் ஆகுதா. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா dic1 ஆஃப் நேம் வந்து நான் வந்து அப்டேட் பண்ண போகிறேன். ஜானுன்னு இருந்ததா, இப்போ வந்து JHONNY ஜானி. இப்போ நான் வந்து மாற்றிட்டேன். இப்போ நான் வந்து இங்கே நான் கீழே பிரிண்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 2 டிஃப்ரெண்ட் டிக்ஷனரி, 2 டிஃப்ரெண்ட் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஜானுன்னு இருந்தது, ஜானின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஷாலோ காப்பி, டீப் காப்பின்னு சொல்லி 2 சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, ஷாலோ காப்பினா என்ன, டீப் காப்பினா என்னன்றதை அந்த வீடியோவில் போயிட்டு நம்ம ரெஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். பட் ஸ்டில் வந்து இங்கே ரெஃபரன்ஸ் தான். டீப் காப்பினா 2 தனித்தனி ஆப்ஜெக்ட், மெமரியும் தனியாக இருக்கும். ஷாலோ காப்பினா வந்துட்டு மெமரி ஒரே மெமரி தான். ஓகேவா, ஸோ அப்படி சொல்லிட்டு எப்படி வந்து இங்கே 2 ஆப்ஜெக்ட் தனித்தனியாக கிரியேட் ஆகியிருக்கு அப்படின்றது கேட்டால் என்னோட இப்போ நான் அப்டேட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ டைப்ஸ். ஓகே, ஸோ இதே வந்து நான் யூசர் டிஃபைன்டு டைப் ஆப்ஜெக்டோ இல்லைனா வந்து ஒரு லிஸ்ட்டோ அந்த மாதிரி எதாவது நான் வச்சுருக்கேன் அப்படின்னா அப்போ நமக்கு அந்த மாதிரி வரும். அப்போ வந்து நம்மளால் எக்ஸாக்டாக பார்க்க முடியும் டீப் காப்பி, ஷாலோ காப்பியை. இப்போ வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு மார்க் வச்சுக்கோமே, 90, 80, 70, 23. சரி, ஓகே. இப்போ நான் காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டுன்றது என்னோட பேர், இது டாட் அப்பண்ட். ஓகே, ஸோ அப்பண்டில் சம் 100 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இங்கே நான் ரன் பண்ணும் பொழுது பார்த்தா ஓகேங்களா, இங்கே வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேயும் 100ன்னு இருக்குது, இங்கேயும் 100ன்னு இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஷாலோ காப்பி. இந்த மாதிரி வந்து யூசர் டிஃபைன் டைப்பு, கலெக்ஷன், ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதை மாற்றினா தான் உங்களுக்கு என்ன தெரியும், ஷாலோ காப்பி கரெக்டாக ஒர்க் ஆகுறது தெரியும். பட் இன்டர்னலாக வந்து டிக்ஷனரி ஒர்க் ஆகுது ஷாலோ காப்பி தான். இதே நான் ஸ்டாண்டர்டோ மேஜர் சப்ஜெக்டோ நான் போய் மாற்றினேன்னா எனக்கு என்ன ஆகாது, ஷாலோ காப்பி எனக்கு தெரியாது. அந்த மாதிரி தனியாக 2 ஆப்ஜெக்ட் இருக்கிறது போல தான் தெரியும். ஓகே, ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல போய்ட்டு மாற்றிடலாம். இப்போ நான் லிஸ்ட்டாக வந்து நேமாக போட்டிருக்கேன்ல, இப்போ இதே போல் வந்து இதை காப்பி பண்ணி போட்டு நேமை வந்து அப்டேட் பண்ணுவோம். நேம் அப்டேட் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். ஓகே, ஸோ ஜான் இருந்ததா பல எக்ஸாம்பிள் போல் நான் ஜானினே சொல்லி மாற்றிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். கிளியர் பண்ணிகிட்டே ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நேம் வந்து அப்டேட் ஆயிடுச்சு, ஏன்னா அது வேல்யூ டைப். ஓகே, ஸோ அதே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100ன்னு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டிக்ஷனரி 1ல் உள்ள லிஸ்ட்டில் 100ன்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி 1ல் தான் நான் போயிட்டு என்ன பண்ண போகிறேன் 200 அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன். இப்போ நான் அப்டேட் பண்ணாலும் உங்களுக்கு என்னாச்சு, இந்த லிஸ்ட் அப்டேட் ஆயிடுச்சு. ஆனால் பார்த்தா நேம் வந்து தனித்தனியாக இருக்குது. ஸோ பை டிஃபால்ட்டாக நடக்கிறது ஷாலோ காப்பி தான். நம்ம ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணாததுனால நமக்கு என்னவா இருக்குது, ஷாலோ காப்பி தெரியலை, டீப் காப்பியான மாதிரி நமக்கு இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இதில் கொஞ்சம் நம்ம கிளியராக இருக்கணும். அவ்வளோதான், டிக்ஷனரி ஃபுல்லாக முடிஞ்சுது. நம்ம நெக்ஸ்ட் வந்து வேறு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம்.